ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் இப்போ மிகப்பெரிய எதிர்பார்த்துக்கக்கூடிய படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 தான். ஜெயிலர் 2 படம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்டிசிபேட்டட் ஃபிலிமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படமும் ரிலீஸ் ஆக போகிறது கிடையாது. ஒரு பக்கம் நம்ம தளபதி விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆக போகிறது. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ பேஷன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஏகே அவர்கள் பார்த்தீங்கன்னா கார் ரேசிங்கில் போயிட்டு இருக்காரு. தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் போயிட்டாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட படமும் வரும், அதே மாதிரி தளபதி விஜய் அவர்களோட படமும் வரும் அப்படின்றலாம் சொல்கிறாங்க. அது வருதோ இல்லையோ, பட் இப்போதைக்கு பெரிய ஸ்டார்ஸோட படம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் சினிமாவில் கிடையாது அப்படின்றது உண்மையான விஷயம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படமே வந்து ஒரு மிகப்பெரிய படமாக அமைய போகுது அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஜெயிலர் 2 படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெல்சன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் டிக்கெட் தான் ஓகே பண்ணியிருக்காரு இந்த படத்தை. ஏன்னா சூப்பர் ஸ்டார் அவர்களை வந்து ரெண்டாவது பார்ட்டில் வந்து கையை வைக்க மாட்டார். மெயினாக ரெண்டாவது பார்ட்டில் கையை வச்சா ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்ற ஒரு நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாருக்கு கிளம்பும் அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது பார்ட் வந்து ராசியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரெண்டாவது பார்ட்டை ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நெல்சன் மேலே இருக்க ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெல்சன் அவர்கள் கொடுத்த ஒரு ஹோப்னாலே தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயிலர் 2 படத்தில் கம்மிட் ஆகி நடிச்சு பக்காவாக கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. படம் பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்துருக்குது. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர்களோட போர்ஷன்ஸ் எல்லாமே சில போர்ஷன்ஸ் வந்து தலைவர் அவர்கள் போட்டு பார்த்துருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோடைய எடிட்டிங் டைம் அண்ட் ரீ ரெக்கார்டிங் ஒர்க் டைம் இந்த டைமில் பார்த்தப்போ படம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா லெவலில் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது 1000 கோடி அப்படின்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை வந்து கண்டிப்பாக இந்த ஜெயிலர் 2 படம் அடிக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு அந்த 1000 கோடி அச்சீவ் பண்ணுறக்கூடிய முதல் படம் வந்து ஜெயிலர் 2 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெயிலர் 2 படத்துடைய அப்டேட்டுக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணிடுங்க. சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.